இனி வரவேற்புரையும் தலைமையுரையும் முன்வைப்பதற்காக அதிபர் திருமதி MSF சிஃபானா அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். இன்றைய எமது கட்டட திறப்பு விழாவின் பிரதம அதிதி அஷேக் AC அகார் முகமது சார் அவர்களே, விசேட அதிதி அஷேக் M ஃபிர்தௌஸ் சார் அவர்களே, அல்ஹிமா பணிப்பாளர் அஷேக் MAA நூருல்லா சார் அவர்களே, அதே போன்று அல்ஹிமாவின் சேர்மன் அல்ஹாஜ் அமீனுத்தீன் சார் அவர்களே, எமது நூருல்லா சார் அவர்களின் புதல்வன் ஷக்கீப் அவர்களே, எமது ஜும்மா பள்ளியின் நம்பிக்கை பொறுப்பு சபை தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய விருந்தினர்களே, அன்பார்ந்த ஊர் மக்களே, நலம் விரும்பிகளே, பெற்றோர்களே, பழைய மாணவ மாணவிகளே, பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே மற்றும் பாடசாலை கட்டுவதற்கு பொறுப்பாக இருந்த குழுவினர்களே, அன்பார்ந்த எனது ஆசிரியைகளே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஒரு நாளில் ஒரு எமது அல்ஹிஜ்ரா மிகச்சிறிய பாடசாலை எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு மிக பெரிய ஒரு கொடையை எமக்கு பெற்று தந்து அதை திறக்கின்ற இந்நாளை எமக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். எமது இன்றைய இந்த கட்டிட திறப்பு விழாவை எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற ஜாமியா நலீமியா இஸ்லாமிய கலாபீடத்தின் பணிப்பாளர் அஷேக் AC அகார் சார் அவர்களை நாம் எமது தம்பதினிய மண்ணின் சார்பாகவும் இந்த அல்ஹிஜ்ராவின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று குவைத் தூதரகத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அஷேக் M ஃபிர்தௌஸ் சார் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த விழாவை, இப்படி ஒரு நிகழ்வை, இப்படி ஒரு சந்தோஷத்தை எமது தம்பதினிய மண்ணுக்கு பெற்று தந்து அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் எமது அல்ஹிமா நிறுவனத்தின் பணிப்பாளர் அஷேக் MAA நூருல்லா சார் அவர்களை இந்த தம்பதினிய ஊர் மக்கள் சார்பில் வருக 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 என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று அல்ஹிமா நிறுவனத்தின் சேர்மன் அல்ஹாஜ் அமீனுத்தீன் சார் மற்றும் அல்ஹிமா நிறுவனத்தின் செயற்திட்ட முகாமையாளராக இருக்கின்ற நூருல்லா சார் அவர்களின் புதல்வன் ஷக்கீப் சார் இவங்களையும், அதே போன்று எமது ஜும்மா மஸ்ஜித் நிர்வாக தலைவர் அவர்களையும் அன்போடு வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கே எமது அழைப்பை வருகை தந்திருக்கின்ற தம்பதினிய ரஜமஹா விகார விகாராதிகாரி கௌரவ ராஷ்ட்ரிய ராஜ்க பணிவிட பூஜா துமாவர் இத்தா ஆதரையின் பிலிகணிமி. அதே போன்று இங்கே எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அரசு நிறுவன அதிகாரிகள்
மற்றும் நலம் விரும்பிகள் எமது ஜும்மா தமதனிய ஜும்மா மஸ்ஜித் மற்றும் ஹாலியல கிரிவுள்ள மஸ்ஜிதில் சேர்ந்த எமது மௌலவிகள் மற்றும் அறிஞர்கள், நலன் விரும்பிகள், ஊர் பெரியார்கள், எமது பெற்றோர்கள், அதே போன்று முக்கியமாக எமது இந்த பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு காரண கர்த்தாவாக இருந்த மர்ஹூம் தௌஃபீக் சார் அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நான் தம்பதனிய மக்கள் சார்பாக இன்று ஞாபகப்படுத்தி மனமுவந்து வரவேற்கின்றேன். அதே போன்று எமது இந்த பாடசாலையின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் எனது வரவேற்பில் விடுபட்ட எமது இந்த அல்ஹிஜ்ராவின் இந்த சந்தோஷமான நாளில் மனமுவந்து இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய தலைமை உரைக்குள் நுழைகின்றேன். தம்பதனி அல்ஹிஜ்ரா 75 வருட கால வரலாற்றை கொண்டது. 1949ஆம் ஆண்டில் சிங்கள பாடசாலையுடன் சேர்ந்ததாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை 1976ஆம் ஆண்டு ஜுமா மஸ்ஜிதோடு இணைக்கப்பட்டது. அதன் பிறகு மர்ஹூம் தௌஃபீக் சார் அவர்களின் மற்றும் ஊரவர்களின் அதீத முயற்சியினால் இந்த பாடசாலை இப்போது இருக்கின்ற இந்த இடத்துக்கு இடமாற்றம் பெற்றது. இது 1979ஆம் ஆண்டு இடம்பெற்றது. இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் மிகவும் அது குறிப்பிட்ட காலம் எமது பழைய அதிபர்கள் இருந்த காலையில் மிகவும் உச்ச நிலையில் இருந்தாலும் பிற்பட்ட காலங்களில் அது குறைந்து பாடசாலை மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று வருகின்ற காலமாக நாம் இந்த நேரத்தை காண முடியும். ஏனெனில் கடைசியாக எமது கபீர் சார் அவர்கள் அதிபராக இருந்த போது 2007ஆம் ஆண்டு அரசாங்கத்தினால் ஒரு கட்டிடம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எமது பாடசாலை மாணவர்கள் 20 வகுப்பறையில் 2 வகுப்புகள் மிகவும் நெருக்கடியான நிலையில் கற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்ஹிமா நிறுவனம் பொதுவாக மிக பெரிய பாடசாலை, மிக மாணவர்கள் நிறைந்த பாடசாலைகளுக்கு, ஏனென்றால் இது ஒரு மிக பெரிய தொகை செலவழித்து செய்து கொடுக்கப்படுகின்ற ஒரு சேவை. மிகச்சிறிய மாணவர்களுக்கு, மிக குறைந்த துறையினருக்கு அவர்கள் இதை வழங்குவதற்கு எப்போதும் முன்வராத நிலையில் தம்பதனியா அல்ஹிஜ்ராவுக்கு விசேஷமாக முக்கியமாக தம்பதனியா அல்ஹிஜ்ரா அவருடைய மாமனார் மனைவியின் தகப்பனார் தான் தௌஃபீக் சார். அந்த தொடர்ச்சி, அந்த ஆசை, அதன் காரணமாக எங்களுக்கு இன்று ஒரு கம்பீரமான ஒரு வகுப்பறை கட்டடத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இருப்பவர்களுக்கு கொடுப்பதை விட இல்லாதவர்களுக்கும் தேவையுடைய இந்த சின்னஞ்சிறிய மாணவர்களுக்கும் கொடுக்கும் கொடை மிகப்பெரியது. தம்பதனி அல்ஹிஜ்ரா என்பது மிகச்சிறிய பாடசாலை என்பதால் தனவந்தர்களாலும் மற்றும் அரசாங்கத்தாலும் யாரின் கண்களிலும் படாத நிலையில் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய உதவியை எமது நூருல்லா சார் அவர்கள் செய்து தந்திருப்பது தம்பதனிய மக்கள், நான் நினைக்கிறேன், அவர்களுடைய வரலாற்றிலே ஆயுசுலே மறக்க முடியாத ஒரு செயலாக இருக்கும். நிச்சயமாக அவருடைய அந்த சேவை, அவருடைய அந்த நாமம், தௌஃபீக் சாருடைய நாமம் இன்றும் எவ்வாறு வாழ்கிறதோ அதே மாதிரி எமது நூருல்லா சார் அவர்களின் நாமமும் தம்பதனியவில் என்றும் வாழும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். மிகவும் தேவையோடு சிரமத்துக்கு மத்தியில் ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு இந்த கட்டிடம் எமக்கு கட்டித்தரப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே மாணவர்கள் சரியாக பயன்படுத்தும் போது அந்த நன்மையும் அந்த சிறப்பும் நிச்சயமாக முழுமையாக போய் சேரும். மிகவும் திறமையான மாணவர்களையும் ஆர்வம் மிக்க ஊரவர்களையும் கொண்ட இந்த தம்பதனியா அல்ஹிஜ்ரா எதிர்காலத்திலும் இன்னும்
எமது நூருல்லா சார் அவர்களில் கண்களில் பட வேண்டும். தேவையான ஏனைய உதவிகளையும் ஏனைய சேவைகளையும் அவர் தொடர்ந்து அல் ஹிஜ்ராவுக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக அதிபர் ஆசிரியர்கள் என்பவர்கள் நிரந்தரம் அல்ல. நாங்கள் இந்த இடத்திலிருந்து போனாலும் அல் ஹிஜ்ரா மாணவர்களோடு தம்பதனியோடு எமது இந்த அல்ஹிமா நிறுவனம் தொடர்ந்தும் இருக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக அல்ஹிமா நிறுவனம் மனசு வைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல கோடி நன்றிகளை, உண்மையிலேயே இந்த கட்டிடம் மிகப்பெரிய சவாலுக்கு மத்தியிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நான் மிக பெரும் சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் இன்று. ஏனென்றால் இந்த கட்டிடத்தின் கட்டுவதில் ஒரு சிறு பங்கு எனக்கும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த சந்தோஷம், இந்த ஆர்வம், இந்த ஒத்துழைப்பு தம்பதனியில என்றும் வாழ வேண்டும். உண்மையாக நூருல்லா சார் அவர்களின் உதவியை அல்லது இந்த பாடசாலையின் அதிபராக இருந்து நான் செய்கின்ற இந்த வேலைகளை எமது ஆசிரியர்களை அங்கீகரிக்கின்ற ஒரு சமூகமாக இருந்தால் இது நிச்சயமாக எதிர்காலத்திலும் இதே அமைப்பில் நீங்கள் நூருல்லா சாரோடு சேர்ந்து கொண்டு இந்த தம்பதனிய ஒரு பிரகாசம் மிக்க வயம்ப பிரதேசத்தில் மிகச் சிறந்த பாடசாலையாக கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். இந்த நிகழ்வு, அதாவது இந்த கட்டிடம் கட்டி முடிப்பதற்கு உதவி செய்தவர்களை எனக்கு தனியாக பெயர் சொல்லி குறிப்பிட்டால் நிச்சயமாக சாத்தியமில்லை. ஏன்னா அந்த உதவியையும் கஷ்டத்தையும் வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது. நான் நூருல்லா சார் அவர்களை சொன்னது போல எமக்கு இந்த கட்டிடத்தை முழு நாளுமாக பல முறை பல நாள்கள் வந்து எங்களுக்கு மேற்பார்வை செய்து தந்த, உண்மையிலேயே நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும், நான் விரும்புகிற மிகச்சிறந்த ஒரு புள்ள ஷகீப். அடிக்கடி வந்து எங்களோட சுமூகமாக பேசி மிக நல்ல முறையில் அவர் நடந்து கொண்ட, நிச்சயமா அவருக்கு என்னுடைய முக்கியமா நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இரவு பகலாக நேரம் காலம் இல்லாம தண்ட கடையை மூடிட்டு தொழிலை மூடிட்டு வாகனத்தை நிப்பாட்டிட்டு இந்த தம்பதனிய மக்களோட அர்ப்பணிப்பை என்னால சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்த அனைவருக்கும் நான் பேர் குறிப்பிட்டு சொல்லாட்டி உண்மையிலே நான் கட்டாயம் ஒரு 2 பேர்ட பேரை சொல்லணும். எங்களுடைய கட்டிட குழுவில் இருக்கிற ரிம்சி, அன்வனானா, ஃபயாஸ், அது இல்லாம மொத்தம் 14 பேர் இருக்கிறாங்க. அந்த 14 பேரும் அர்ப்பணிப்போட மிகவும் சிறப்பாக இந்த கட்டிடம் முழுமை பெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, பல்வேறு வகையில இந்த ஊர்ல ஒவ்வொரு மனுஷனும் உதவி செய்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஆசிரியர்களா இருக்கணும். நான் என்னுடைய பேச்சுல யாராவது விடுபட்டிருந்தால் நிச்சயமாக அந்த ஒவ்வொரு உள்ளத்துக்கும் இறைவன் முழுமையான கூலியை வழங்க வேண்டும். இதை மிகச்சிறந்த இபாதத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு இந்த ஒரு நாளை தந்த இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் உள்ளத்தால் நன்றி கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். மனமார்ந்த பாடசாலை அதிபர் அவர்களுக்கு என்னுடைய திருமதி MSF சிஃபானா அவர்கள் ஒரு துடிப்புள்ள பெண், ஒரு சிங்கப்பெண், வீரப்பெண். அப்படிதானே? அப்படின்னா கைதட்டுங்கப்பா. எல்லோருடைய மனதிலும் இப்படி ஒரு ஆளுமை வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே குறை சொல்ற மாதிரி தான் எல்லா பாடசாலையிலும் அதிபர் இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரும் கைதட்டுறீங்கன்னா உண்மையிலேயே உங்களோட உள்ளத்துல ஒரு இடம் அந்த டீச்சருக்கு அதிபருக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்.